வேளாண் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடு வளர்ப்பில் முக்கியமான குடற்புழு நீக்கமும் தடுப்பூசியும் எப்பப்போ போடணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக ஆடுகள் ஒல்லியாக பொலிவற்ற தோற்றமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு குடற்புழு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம இந்த குடற்புழு நீக்கம் செஞ்சது அப்படின்னா ஆடுகள் கொஞ்சம் செழிப்பாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற ஆடுகளுக்கு இனப்பெருக்கத்திற்கு முன்னாடியே குடற்புழு நீக்கம் செஞ்சிடணும். சினை ஆடுகள் முதல் 2 மாத சினையில் குடற்புழு நீக்கம் செஞ்சீங்க அப்படின்னா கரு சிதைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கரு உண்டாகிறதுக்கு முன்னாடியே குடற்புழு நீக்கம் செஞ்சிடணும். அதுக்கப்புறம் குட்டி போடுறதுக்கு 2லேருந்து 3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த குடற்புழு நீக்கம் செய்யலாம். அதுக்கப்புறம் குட்டி பிறந்ததுக்கப்புறம் 30 நாள்லேயும் 60 நாள்லேயும் இந்த குடற்புழு நீக்கம் செய்யணும். அப்போ தான் ஆடு ரொம்ப செழிப்பாக இருக்கும். ஸோ இந்த குடற்புழு வந்தது அப்படின்னா ஆடு இறந்து போகிறக்கும் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் இது கரெக்டாக நம்ம செய்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதுக்கப்புறம் தடுப்பூசி பார்த்திங்க அப்படின்னா மெயினாக துள்ளுமாறி நோய்க்கும் டெட்னஸ் தடுப்பூசிகளை நம்ம போடணும். இந்த துள்ளுமாறி நோய் தடுப்பூசி 4லேருந்து 6 வாரத்துக்கு முன்னாடி, அதாவது குட்டி போடுறதுக்கு 4லேருந்து 6 வாரத்துக்கு முன்னாடியும் இனப்பெருக்கத்திற்கு 4லேருந்து 6 வாரத்துக்கு முன்னாடியும் இந்த தடுப்பூசி போடணும். இந்த துள்ளுமாறி நோய் மற்றும் தடுப்பூசி தொட்டிகளை குட்டி பிறந்த 8வது வாரத்துலையும் அதுக்கப்புறம் 12வது வாரத்துலையும் இதை போடணும். இதே கெடாய்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் நார்மலாக குட்டி சினை ஆட்டுகளுக்கு. இதே கெடாய்களுக்கு வருடம் ஒரு முறை இந்த துள்ளுமாறி நோய்க்கும் டெட்னஸ் தடுப்பூசிகளை போட்டால் போதுமானது. ஆடு வளர்ப்பில் இது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆடுகளில் நமக்கு நல்ல லாபம் பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது. இதில் நம்ம பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா நமக்கு நஷ்டம் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.